அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுக்கெல்லா போலும். தப்சீருடைய 19வது வகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். இந்த வகுப்பில் சூரத் யாஸினுடைய 10வது வசனம் சம்பந்தமான தப்சீரை மிக சுருக்கமாக ஷேக் இப்னு உதைமின் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய தப்சீர் கிரந்தத்திலிருந்து நாம் பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وسواء عليهم أأنذرتهم أم لم تنذرهم لا يؤمنون وسواء عليهم أأنذرتهم أم لم تنذرهم لا يؤمنون. அன்பிற்கினிய இஸ்லாமிய உறவுகளே, இதில் அஅன்தர்தஹும் என்பதனை நாம் அஅன்தர்தஹும் என்று என்ன செய்யலாம், ஓதலாம். அஅன்தர்தஹும் என்று ஓதலாம். அது சபா கிராத்தில் இருக்கக்கூடிய ஒரு வகையில் ஒன்றுதான். அதான் நான் உங்களுக்கு ஓதி காட்டினேன். அல்லாஹு தாலா 9வது வசனம், 8வது வசனம், 7வது வசனம் அப்படியான வசனங்கள் அல்லாஹு தாலா அல் குர்ஆனை நாங்கள் எச்சரிப்பதற்காக வேண்டி இறக்கினோம். நான் ஒருவன் என்னை வணங்குவன் என்பதற்காக வேண்டி என் புறத்திலிருந்து ஒரு தூதரை நான் இறக்கி அவருக்கு இந்த அல் குர்ஆனை அருளி இதன் மூலமாக பிரச்சாரம் செய்து மக்களை என்னை வணங்குமாறு ஏவுவன் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் காலத்துக்கு காலம் நபிமார்களை ரசூல்மார்களை இறக்கினான் என்று நாம் பார்த்தோம். அவர்களுக்கு எப்படித்தான் தவ்வாக்கள் செய்தாலும் பிரச்சாரங்கள் செய்தாலும் அல்லாஹ் சம்பந்தமான விடயங்களை ருபூபியத்தான பண்புகளை, உலூஹியத்தான பண்புகளை, அஸ்மா வ சிஃபாத்துகளை எப்படியெல்லாம் நாம் எத்தி வைத்தாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவருடைய உள்ளங்களுடைய நிலை எப்படி இருக்கும், அவருடைய எண்ணங்கள், அவருடைய எப்படி அந்த பிடிவாதமாக இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், உதாரணமிட்டு வருகின்றான் ஒவ்வொரு வசனத்தில். இந்த 10வது வசனத்தில் அல்லாஹு தஆலா கூறுகின்றான், வஸவாஉன் அலைஹிம், அவர்கள் சமமாகுவார்கள். எதற்கு? அஅன்தர்தஹும், அல்லாஹ் ஒருத்தன் அவனை வணங்க வேண்டும், நான் அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து வந்த தூதர் என்று அவர்களுக்கு எப்படி பிரச்சாரம் செய்து எச்சரிக்கை செய்து இருந்தாலும், அம்லம் துன்திருஹும், அவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்யாவிட்டாலும், எச்சரிக்கை செய்தாலும் எச்சரிக்கை செய்யாவிட்டாலும் அவர்கள் சமமாகுவார்கள். லா யுமினூன், ஈமான் கொள்ளவே மாட்டார்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா அவருடைய உள்ளங்களுடைய ஆழத்தில் இறை மறுக்கப்படுகிறது என்று சொல்கின்றார். எப்படியெல்லாம் அவர்களுக்கு சொன்னாலும் ஈமான் கொள்ள மாட்டார்கள். மறுமுறை நாளையில் அல்லாஹு தஆலா குற்றம் பிடிக்க கூடாது என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்களுடைய செவிப்புலனை தட்டுவதற்காக வேண்டி தவ்வாக்களுடைய செய்திகள், இறை செய்திகள் சென்றடைகிறது. ஒரு நபியை நீ அனுப்பவில்லை, எங்களுக்கு தூதுத்துவத்தை எத்தி வைக்கவில்லை என்று அடியார்கள் குற்றம் சாட்டக்கூடாதே. உள்ளத்தில் அதாவது ஒரு பிழையான ஒரு எண்ணம் வந்துவிடக்கூடாதே. அதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்தான், காலங்காலமா என்ன செய்தான், நபிமார்களை ஒவ்வொரு சமூகத்துக்கு பொருத்தமான நபிமார்களின் ரசூல்மார்கள் என்ன செய்தான், இறக்கி தவ்வாக்களை செய்தான். எனவே இந்த வசனத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும், எச்சரித்தாலும் எச்சரிக்காவிட்டாலும் அவர்கள் சமமானவர்கள். லா யுமினூன், அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். இல்லை, லா யுமினூன் என்கின்றத சபுல் கிராவில் இன்னொரு வகை தான் லா யூமினூன் என்றும் ஓதலாம்.